அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். நேயர்களுக்கு வணக்கம். இது பிரைம் கோல்ட் ஹப் வழங்கும் கோல்ட் டைம். அடகுல இருக்கிற தங்கத்தை மீட்க முடியலையா? வட்டிக்கு மேல வட்டி கூடிக்கிட்டே போகுதா? இதுக்கு போய் கவலையா? உங்களுக்கு கை கொடுக்க காத்திருக்கு பிரைம் கோல்ட் ஹப். அன்றைய நாளுக்கான சந்தை விலைக்கே உங்கள் தங்கத்திற்கு பணம். அடகிற்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கழித்துவிட்டு மீதி பணம் உங்களுக்கு. இன்னும் ஏன் யோசிக்கிறீங்க? இப்பவே பிரைம் கோல்ட் ஹப்புக்கு கால் பண்ணுங்க. இது பிரைம் கோல்ட் ஹப் வழங்கும் கோல்ட் டைம். இன்றைக்கு செப்டம்பர் 16ஆம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை என்ன, அதை பாதிக்கும் காரணங்கள் என்ன, அடுத்த சில நாட்கள்ல விலைகள்ல என்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படியெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பிரைம் கோல்ட் ஹப் வழங்கும் கோல்ட் டைம். அக்டோபர் ஃபியூச்சர்ஸ் MCX தங்கம் 10 கிராமுக்கு 1,10,216 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டிசம்பர் ஃபியூச்சர்ஸ் MCX வெள்ளி ஒரு கிலோவுக்கு 1,33,480 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கு சென்னையில சில்லறை தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலையை பார்க்கலாம். 24 கேரட் தங்கம் ஒரு கிராமுக்கு 76 ரூபாய் உயர்ந்து 11,214 ரூபாயாகவும், ஒரு பவுனுக்கு 608 ரூபாய் உயர்ந்து 89,712 ரூபாயாகவும் உள்ளது. 22 கேரட் தங்கம் ஒரு கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்து 10,280 ரூபாயாகவும், ஒரு பவுனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 82,240 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளியின் விலை ஒரு கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 144 ரூபாயாகவும், ஒரு கிலோவுக்கு 1000 ரூபாய் உயர்ந்து 1,44,000 ரூபாயாகவும் உள்ளது. இன்றைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி குறித்த முக்கிய அப்டேட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். MCX தங்கம் ரெக்கார்ட் லெவலான 1,10,170க்கு அருகே போய்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுத்து வரப்போற அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் மீட்டிங். வட்டி விகிதம் குறைக்கலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பு தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் ரொம்பவே ஆதரவாக இருக்கு. இந்தியாவில் உயர்ந்த விலை காரணமாக நகை வாங்கும் டிமாண்டும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இன்றைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியை பாதித்த காரணங்கள் என்னன்னு பார்க்கலாம். ரூபாய் டாலர் இயக்கம். ரூபாய் பலவீனமாக இருந்தா தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய இறக்குமதி ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். இதனால உள்ளூர் சந்தையில தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை உயரும். அமெரிக்க வட்டி விகிதம் குறைச்சா தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை மேலே போகும். ரூபாய் மதிப்பு குறையும் போது பாதுகாப்பான சொத்தாக மக்கள் என்றைக்குமே தங்கம் மற்றும் வெள்ளியை நோக்கி தான் வருவாங்க. இதனால இரண்டினுடைய விலையுமே ரொம்பவே அதிகமாக இருக்கும். கச்சா எண்ணெய் விலை, அரசியல் பிரச்சனைகளும் சேஃப் ஹேவனா தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய டிமாண்டை அதிகரிக்கும். அடுத்ததா பண்டிகை காலம் வரப்போறதுனால சீசன்ல வாங்கும் ஆர்வம் அதிகரிச்சு அதனால தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை ரொம்பவே உயர்ந்திருக்கு. இந்த வாரம் மற்றும் இந்த மாதம் தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை எப்படி போக போகுதுன்னு பார்க்கலாம். இந்த வாரம் தங்கம் ஒரு கிலோவுக்கு 1,10,500 முதல் 1,11,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த லெவல்ல ப்ராஃபிட் புக்கிங் வரத்துக்கும் சான்ஸ் இருக்கு. வெள்ளியினுடைய விலை இந்த வாரம் ஒரு கிலோவுக்கு 1,32,000 1,35,000 வரைக்கும் போகலான்னு சொல்லப்படுது. இந்த மாதம் MCX தங்கம் 10 கிராமுக்கு 1,13,000 1,15,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா டாலர் வலுவானா சரிவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதம் வெள்ளியினுடைய விலை ஒரு கிலோவுக்கு 1,38,000 1,40,000 வரைக்கும் போகலாம். ஆனா கரெக்ஷன்ஸ் எப்போ வேண்டுமானாலும் வரும். கவனிக்க வேண்டிய நிகழ்வுகள் என்னன்னு பார்க்கலாம். அமெரிக்க ஃபெடரல் மீட்டிங் மற்றும் பணவீக்கம் டேட்டா, ரூபாய் டாலர் மதிப்பு மாற்றம், RBI வெளியிடும் அறிவிப்புகள், இறக்குமதி வரி மாற்றங்கள், பண்டிகை சீசன் வரப்போறதுனால நகைக்கான டிமாண்ட், உலக அரசியல் மற்றும் பொருளாதார அதிர்வுகள், இது எல்லாத்துலயுமே கவனம் கொள்றது ரொம்பவே அவசியம். இன்றைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி குறித்த அப்டேட் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது பிரைம் கோல்ட் ஹப் வழங்கும் கோல்ட் டைம். நன்றி.